இன்னொரு முக்கியமான இடம் எங்க இந்த டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னா, இந்த பாழா போன பாகிஸ்தான் உருப்படியா பழைய ஃபார்ம்க்கு வந்தானுங்கன்னா தேரும் இந்த டோர்னமெண்ட். இல்லன்னா டுஸ்ஸு. ஏன்னா, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்ற ஒரு மேட்ச எதிர்பார்த்து பல கோடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காய்ங்க. "டேய் அவன விடக்கூடாதுடா. டேய் அவன செய்யணும்டான்னு" 2 பேர் 2 நாட்டு ரசிகர்களும் அப்படி இருக்கிறாங்க. இதுல இந்த பாகிஸ்தான் ரீசென்ட் டைம்ஸ்ல விளையாடுன மாரி மொக்கையா இந்தியா அகைன்ஸ்டா விளையாடி கேவலமா தோத்து போச்சுன்னா, பாகிஸ்தான் ரசிகர்கள் நொந்து போயிருவாய்ங்க. அதுக்கப்புறம் மிச்சக்கிற எந்த மேட்சையும் பார்க்க மாட்டாய்ங்க. அவங்கலாம் ரொம்ப ஹார்ட்கோர் எரிச்சு "போடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சு போட்டுருவானுங்க பொம்மையெல்லாம் அப்புறம். அந்த உருவ பொம்மை எரிக்கிறதுக்காகலாம் என்னங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற டைம் அவங்களுக்கு. ஸோ அதனால அந்த வாய்ப்ப பாகிஸ்தான் குடுக்கக்கூடாது. இன்னொன்னு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒன் சைடட் மேட்ச்சா இருந்துச்சுன்னா, இந்திய ரசிகர்களே விளையாடி செஞ்சுருவாய்ங்க. "டேய் மாப்பிள போர் அடிக்கிறானுங்க. போச் சொல்றா" அப்படின்றுவாங்க. அதனால அந்த வாய்ப்புகள்லாம் குடுக்காம, தயவு செய்து ஒரு டஃப் காம்படிஷன குடுக்கணும் இந்த பாகிஸ்தான் பாழா போனவனுங்க அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அப்பதான் அவங்கள இந்த மாரி அடிச்சோம்டா அப்படின்னு சொல்லி 2022 T20 வேர்ல்ட் கப்ல எப்படி நம்முடைய விராட் கோலி அப்படி கவர்ஸ் நேரா ஸ்ட்ரெயிட் மேல ஒரு சிக்ஸர் நேரா தூக்கி அடிச்சாரோ, ரவிச்சந்திரன் அஸ்வின் வைட வாங்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மிட் ஆஃப்க்கு மேல தூக்கி ஒரு 4 போட்டு விட்டு அவர் வின்னிங் ஷாட் அடிச்சு குடுத்தாரோ, அந்த சந்தோஷங்கள்லாம் அப்பத்தான் வரும். அப்படித்தான் இருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்.